மனசு தங்கம் வெல்லம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட் ஸ்வீட்டாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பேக்க இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்த முடியும் மறக்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிட்டு இல்லாமல் ஸோ அதுக்கு வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபெலோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் திருப்பட்டின இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் காம்பல்சரி பாருங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிகு தோமை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் யூஸ் பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கிரேஃபர் அந்த ஸ்பீச் எடுத்து நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே யூஸ் பண்ணினா இந்த பிக்கு கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்ககிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய பிக்குடைய குவாலிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து நான் அப்படியே பேக் போயிட்டு ஸோ உங்ககிட்ட ரெமனி ஆப் இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்ககிட்ட இல்லைனாக்கா இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ண ஒரு 30-50% ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் இந்த மாதிரி இருந்த பிக்கை இந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு மேலே டவுன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிட்டு செவனு கொடுத்து இன்னும் 30-50% ஆடிஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இதே சேம் மெத்தில் ஃபாரஸ்ட் ஃபைல பிக்கை கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் போயிட்டு இப்போ நம்ம ஹைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண மியூசிக் மாதிரி ஒன்று இல்லையா. ஸோ அது வந்து பண்ணாக்கா நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கீழே ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு இந்த கலஃபரை கொடுத்து ஸ்டாங் கிளிக் போயிட்டு இப்போ நம்ம ரிமூன் ஆப்பிள் எடிட் பண்ண பாருங்கள் 4:5 பிக் அந்த பிக்கை வந்து பண்ண ஜஸ்ட் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷும் கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள் அதையும் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே பண்ண ஸ்டிரப்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மூவ் பண்ணாக்க இந்த பிளிஞ்ச் அவுட்டை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுனாக்கா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாக்காக கொடுத்துருவேன். ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தா இப்போ நம்ம எடிட் பண்ண இந்த 2 லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டூல்லே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 2 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க எல்லா லேயருக்கும் மேலே ஆடிடும். இது ஒன் பண்ணால் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்கள் நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிடலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைமுக்கு நெக்ஸ்ட் நேரம் இதே சேம் மெத்தடில் நம்மளுடைய பிக்கு நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பழைய பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த கலர் டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ணி இன்னொரு பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு மறுபடியும் பேஸ்ட் 2 லேயர் கொட்டு இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்க கேப்பாக இருக்கிற இடத்துலையுமே நீங்கள் வந்து பண்ண இதே மாதிரி நீங்கள் இப்போ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா 4 லேயருமே நம்ம வந்து பண்ணாக்கா பிக் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ தான் ஜஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுறீங்க இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாங்கிள் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் தான் ஆச்சு. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே குரூப் 1 இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு வீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு ஒரு பிக் வந்து ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கையோ நீங்கள் எஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ் எஃபெக்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேட் செட்டிங் கிளிக் போயிட்டு கீழே இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே இங்கே பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு நம்முடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரேமில் வந்து பாரு நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கும். கரெக்டாக இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க.
ஜஸ்ட்டு அது வந்து பண்ணாக்க குரூப் ஒன்றில் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் நம்ம கீழ் போயிட்டு எடுகுரு போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் ஒரு பிக் வந்து பண்ண நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன ஆட் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு இங்கே எங்கேயாவது ஷோ ஆகும். அதை நீங்கள் செல்ல போயிட்டு மிரர் ஆன் பண்ணிட்டு பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த பிக்குக்கு தகுந்த நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடுகுரு போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க. கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணிட்டு பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பிக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஸோ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஃப்ரேமில் நம்மளுடைய பிக்கை நம்ம ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துங்கனாக்கா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணாக்கா பிளாங்க் அதை கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு வந்து பண்ணாக்க சொல்லிட்டா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண இந்த 2 லேயர் பாருங்கள், பிக்கு அதுக்கு மேலுக்கு லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் டூ லேயர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டைல் போயிட்டு நம்ம எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்த ஒரு 3 கேஃப் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து கரெக்டாக இது சேம் மெத்தட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தாக்கா 4 பிக்கு நம்ம வந்து பண்ணாக்கா ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேஃப் இருக்க இடத்துக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா இந்த குரூப்புக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருப்பாருங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணதே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மாதிரி வரைக்கும் நான் செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபுக்கு வந்து பார்த்தினாக்க இந்த 3 குரூப்பில் நம்ம ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் இது 3த்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி தெரியலையே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் நம்ம பேஸ்ட் போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சா இதில் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணு சொல்லிட்டா. ஸோ கீழே குரூப் ஒன்று இருப்பாருங்க, அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு எடுகுரு போயிட்டு ஸோ அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த கடைஃபு விட்டு ஸ்டாகில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணிட்டு ஒரு பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தொகை அச்சன் பண்ணி செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 2த்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் பொருள் 10 மினிட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துனாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு அந்த மியூசிக் மாதிரி ஒரு டெம்ப்ளேட் வரலையா, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா, நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம மசாலா போயிட்டு மேலே ப்ளஸும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இது அப்படியே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம மூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ண பிக்கு கீழே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண சாங் கீழே ஒரு லேயர் பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. ஸோ நான் எப்பயுமே கொடுக்குற அந்த லேயர் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.